தேனுகன்னு ஒரு அசுரன். அவன் கழுதை வடிவத்துல ஒரு பனந்தோட்டத்துல இருந்தானாம். பனத்தோட்டம் இல்ல, பனந்தோட்டம். பனமரங்கள் நிறைய இருக்கக்கூடிய ஒரு பனங்காடு, பனத்தோட்டம். அதுல தேனுகாசுரன் கழுதை வடிவத்துல ஒரு அசுரனும் அங்கே வசித்து வருகிறான். கண்ணனும் அவன் நண்பர்களும் மாடு மேய்க்க போகும்போது கண்ணனுடைய நண்பர்கள்லாம் பனம் நொங்கு பனம்பழம் சாப்பிடணும்னு ஆசைப்பட்டா. கண்ணன் வாங்கோன்னு எல்லாரையும் அழிச்சுட்டு போனான். அப்போ அந்த தேனுகாசுரன் கழுதாசுரன் உள்ள இருக்கானே, அவன் கண்ணனை தாக்க வந்தான். கண்ணன் என்ன பண்ணானா, தேனுகன் கழுதை வடிவான அந்த தேனுகாசுரனுடைய 4 கால்களையும் அப்படியே பிடிச்சான். கழுத காலாலதான் உதைக்கும், குறிப்பா பின்னங்காலால. 4 காலையும் பிடிச்சானாம். பிடிச்சு என்ன பண்ணான்னா, ஆவி செகுத்து, செகுத்துனா முடித்துன்னு அர்த்தம், ஆவின்னா உயிர். ஆவி செகுத்து அவன் உயிரை முடிச்சானா. எப்படி முடித்தான்னா, ஒண்ணு பண்ணல, அப்படியே 4 காலை பிடிச்சு கழுதைய தூக்கினான். ஒரு சுத்து சுத்தினான். கண்ணன் சுத்தின வேகத்திலேயே தலை சுத்தி தேனுகன் இறந்து போயிட்டானா. அப்ப தேனுகன் ஆவி செகுத்து அவன் உயிரை முடிச்சான். எப்படி ஒரு சுழட்டி சுத்தின வேகத்துல அந்த தேனுகனையே முடிச்சுட்டான். முடிச்சதோட நிக்கலையாம். அங்க இருக்கிற பனைமரங்கள் எல்லாம் கவனிச்சானா கண்ணபிரான். அந்த பனைமரங்கள் அத்தனைக்குள்ளேயுமே அசுரர்கள் அமர்ந்து இருக்கிறார்கள். மாமுனிகள் வியாக்கியானம் பண்றார், ஆசுரமான பனைமரத்தின், ஆசுரம்னா அசுர ஆவேசம், பார்க்கறதுக்கு மரம் மாதிரி இருக்கும், உள்ளுக்குள்ள அசுரர்கள் அமர்ந்து இருக்கிறார்கள். அந்த தேனுக்கன் கழுத இருக்கானே, அவனை தூக்கி அந்த மரங்கள் மேல அடிச்சுட்டானா. அடிச்சதும் என்னாச்சுன்னா, கன்று குணிலா எரிந்தாயின்னு திருப்பாவையில ஆண்டாள் பாடினா பாருங்க. கண்ணுக்குட்டி அசுரனை தூக்கி விளாம்பழ அசுரன் மீது அடித்த போது விளாம்பழ அசுரனும் ஆண்டு போனான், கண்ணுக்குட்டி அசுரனும் ஆண்டு போனான். அது போல இப்ப கழுதை அசுரன் தேனுகாசுரனை தூக்கி பனைமரங்கள் மேல அடிச்சான். அடிச்ச அடியில ஒரு பக்கம் அதில் இருந்த அசுரர்கள் மாண்டு போனார்கள், மறுபுறம் அந்த பனங்கனிகள் எல்லாம் அப்படியே திமு 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 திமுன்னு கீழே கொட்டித்தான். நண்பர்கள்ட்ட சொன்னா கண்ணபிரான், பா யாருக்கெல்லாம் என்னென்ன வேணுமோ நன்னா எடுத்து ஆனந்தமா பனம்பழம் சாப்பிடுங்க அப்படின்னு நண்பர்களுக்கு கொடுத்துட்டான்.